இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கோத்தகிரியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தெங்குமுரகாடா அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மைப் பணியில் திறம்பட செயல்பட்டவர்களுக்கு வேஷ்டி, சேலை ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். முன்னதாக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சம்பவ பகுதிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை பயணம் மேற்கொண்டு வந்தார். தேர்தல் செலவுக்கு லாட்டரி அதிபரிடம் காங்கிரஸ், திமுக பணம் பெறவில்லையா என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காமராஜ் நகர் தொகுதியில் நடந்த விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து காங்கிரஸ், திமுக கட்சிகள் விமர்சிக்கின்றன. ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவுக்கு பல கோடி தேர்தல் நிதி வழங்கியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபித்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆட்சியில் லாட்டரி வியாபாரம் கொடி கட்டி பறந்தது என்றும் அப்போது வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை கண்டிப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். பேட்டியின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசுந்தரன் ஆகியோர் உடனிருந்தனர். இவங்க கட்சியில, காங்கிரஸ் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்தல் நேரத்துல நிதி கொடுக்கறதுக்கு கட்சி தலைமை இருக்குது. அப்போ மாற்றினர்களை நாடி கட்சி அவங்க பணம் வாங்கிக்கின்னு அப்போ இவங்க தேர்தலை சந்திச்சா. புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி அடைறதுக்கு இவங்களுக்கு இவங்கள மாதிரி நாங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்கெல்லாம் கொள்ளடிச்சு வச்சிடல. எவ்வளவு ஊழல்கள், எவ்வளவு கொள்ளைகள். புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான மடுக்கரை சாராய கடையில் தமிழக டிஎஸ்பி தலைமையில் அதிரடியாக திடீர் சோதனையில் ஈடுபட்டதற்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு மாநில போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள புதுச்சேரி மடுக்கரை பகுதியில் அரசு அனுமதி பெற்று செயல்பட்டு வரும் சாராய கடையை ராஜா என்பவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் பட்டாம்பாக்கம் மடுகரை செல்லும் சாலையில் பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது புதுவை மது பாட்டில்கள் கடத்தப்படாமல் இருக்க தமிழக போலீசார் மதுபான சோதனை சாவடி அமைத்து தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மடுகரையில் செயல்பட்டு வரும் சாராய கடையிலிருந்து 10க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் வாங்கி வந்த நபரை கைது செய்த போலீசார் அவரை விசாரித்ததை தொடர்ந்து பண்ருட்டி டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென மடுகரையில் உள்ள சாராய கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து அங்கு காசாளராக பணியாற்றியவரையும் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி மடுகரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சாராய கடையிலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது என கூறி காரை வழிமறித்து தமிழக போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் எங்கள் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி சோதனை மேற்கொள்ளக்கூடாது என கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் கடுமையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை புதுச்சேரி மடுகரை காவல் நிலையத்திற்கு தமிழக போலீசார் எடுத்து சென்றனர். அங்கு இரு மாநில போலீசாரும் நடத்திய பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி பாக்கெட் சாராயம் தமிழக பகுதிக்கு எடுத்து வரப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு தமிழக போலீசார் கைப்பற்றிய சாராய பாக்கெட் மற்றும் கைது செய்யப்பட்ட சாராய கடை காசாளரை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். எடப்பாடி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட தற்காலிக தமிழாசிரியரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் இருப்பாளையில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பிரகதீஸ்வரன் சனிக்கிழமையான நேற்று சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக 10ஆம் வகுப்பு மாணவிகளை மட்டும் வரவழைத்துள்ளார். அப்போது தமிழ் ஆசிரியர் பிரகதீஸ்வரன் மதுபோதையில் இருந்ததாகவும் தொடர்ந்து மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் மாணவிகள் பெற்றோர்களிடம் கொடுத்த தகவலை அடுத்து பெற்றோர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கூலாம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் பிரகதீஸ்வரனை கைது செய்து கூலாம்பட்டி காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர்.
சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக அரசு உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தற்காலிக தமிழ் ஆசிரியர் பிரகதீஸ்வரன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு முழுவதும் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அருகே சுக்கன்கொள்ளை என்ற கிராமத்தில் செயல்பட்டு வரும் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாப்பு மையத்தில் சுமார் 172 பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கு பாதுகாக்கப்பட்டு வரும் நெல் ரகங்களில் 50க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களுக்கு சந்தையில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. மேலும் இந்த மையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இயற்கை உரங்கள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விற்கப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அறிவியல் ஆலோசகர் பாலசுப்ரமணியன், பாரம்பரிய நெல் ரகங்களை இந்த மையத்தில் பாதுகாப்பு செய்து விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த மையத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகளுக்கு இயற்கை உரம் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 52 கலசங்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணியம்மன் கோயிலில் வரும் டிசம்பர் 12ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் ராஜகோபுரம், மேற்கு கிழக்கு கோபுரங்கள், கருவறை, விமானங்கள், மூலவர், பரிவார மூர்த்திகள் ஆகியவற்றிற்கான கலசங்கள் தயாரிக்கும் பணி நாமு சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரையை சேர்ந்த குழுவினர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ராஜகோபுரத்திற்கு 4 அடியில் 7 கலசங்களும், கருவறை விமானத்திற்கு 3 அடியில் 3 கலசங்களும், திசை கோபுரங்களுக்கு 3 அடியில் 10 கலசங்களும், பரிவார மூர்த்திகளுக்கு 1 அடியில் 32 கலசங்களும் என 52 கலசங்கள் தயாரிக்கும் பணி மாசாணியம்மன் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் அறங்காவலர் மஞ்சுளா தேவி மேற்பார்வையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நரிக்குடி அருகே 30 வருடங்களாக சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் விளைநிலங்கள் வழியாக இறந்தவரின் உடலை நெடுந்தூரம் தூக்கி சென்ற உறவினர்கள் கடும் சிரமத்திற்கிடையே அடக்கம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள ஆதித்த நேர்ந்தல் பகுதியைச் சேர்ந்த ராமுத்தாய் என்பவர் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்த நிலையில் இறந்தவரான ராமுத்தாய் உடலை அடக்கம் செய்வதற்காக சுடுகாட்டிற்கு தூக்கி சென்ற நிலையில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாத காரணத்தால் தற்போது விவசாயம் செய்துள்ள விளைநிலங்கள் வழியாக கடும் சிரமத்திற்கிடையே 2 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்று இறுதி சடங்குகளுடன் அடக்கம் செய்தனர். மேலும் ஆதித்தநேந்தல் கிராமத்தில் பல வருடங்களாக மயானத்திற்கு செல்ல சாலை வசதியை செய்து தரப்படவில்லை என்றும், சுடுகாட்டில் எரியூட்டும் கொட்டகையும் இல்லாததால் மழைக்காலங்களின் போது இறந்தவர்களின் உடல்களை எரியூட்டுவதில் கடும் சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் விரைவில் நரிக்குடி பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக திமுகவை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் தென்காசி நகர பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது அவருடன் கூட்டணி கட்சியினர் யாரும் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் கூட்டணி கட்சியினரை மதிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டதாகவும், இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பேசிய ஆடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இந்த ஆடியோவானது தற்போது திமுக கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நன்றி கூற வந்தார்கள். தென்காசி நகரில் அதிகமான ஓட்டுகள் பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. தென்காசி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இல்லாதனால் இன்றைய தினம் நடந்த நன்றியறிவு கூட்டத்திற்கு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான நிர்வாகிகள் யாரும் இந்த நன்றியறிவு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
வரும் சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய பாதிப்பு எதிரொலிக்கும் என கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். சாத்தூர் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரியில் இருந்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 9 டன் மெட்டல் பவுடர் டின்கள் சாலையில் உருண்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆர்.கே. ரவி என்பவருக்கு சொந்தமான மெட்டல் பவுடர் நிறுவனம் சிவகாசியில் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து மும்பைக்கு 40 லட்சம் மதிப்பிலான 9 டன் மெட்டல் பவுடர்களை சாத்தூரில் உள்ள தனியார் லாரி மூலம் அனுப்பியுள்ளார். இந்த லாரியை பெரிய கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிச்சைமுத்து என்பவர் ஓட்டி வந்த நிலையில் லாரியானது சாத்தூர் அருகே உள்ள வெங்கடாசலபுரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரியில் கொண்டுவரப்பட்ட மெட்டல் பவுடர் டின்கள் சாலையில் உருண்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் பிச்சைமுத்து லேசான காயத்துடன் மீட்கப்பட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொரப்பூர் ஊராட்சியில் முடிந்த பணிகளுக்கு நிதி பெற துணைத் தலைவர் கையொப்பமிடாமல் 3 ஆண்டுகளாக இழுக்கடிப்பதாக பட்டியலின பெண் தலைவர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலினத்தை சேர்ந்த உமாராணி உலகநாதனும் துணைத் தலைவராக வினோதா ராஜா என்பவரும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மன்ற கூட்டத்திற்கு வருவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் 20க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு சுமார் 40 லட்சம் மதிப்பில் நிதி பெறுவதற்கான அளவீடு புத்தகத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வினோதா கையொப்பமிடாமல் இருந்துள்ளார். இதனால் முடிவுற்ற பணிகளுக்கு நிதி தர முடியாமல் இருந்து வருகின்றனர். இதனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் செயல்படக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடும் சாதிய கண்ணோட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செயல்படுவதாகவும் எந்த கூட்டத்திற்கும் வராமல் புறக்கணிப்பதாக கூறி நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் போது ஊராட்சி மன்ற தலைவர் உமாராணி அளவீடு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களுடன் மொரப்பூர் சந்தைமேட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரூர் டிஎஸ்பி கரிகால் பாரிசங்கர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக கூறி சமரசப்படுத்தினர். இதனால் 1 மணி நேரத்திற்கு பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.